السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه من أجر إلا المودة في القربى. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: وصيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر سنة التي قبلها. صدق الله مولانا العظيم. புகழ் அனைத்தும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழி பின்பற்றி வாழ்ந்து காட்டிய சஹாபாக்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், நன்மக்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான நாளில் புனிதமான இடத்திலே கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வருவானாக. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் தந்து உடல் ஆஃபியத்தோடும் அவருடைய பொருத்தத்தோடு வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் சுகத்துடனும் எந்த உடல் உறுப்புகள் கெட்டு போகாமலும் செயலிழந்து போகாமலும் முழு ஆஃபியத்துடனும் சலாமத்துடனும் வாழ நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த உலகத்தில் அல்லாஹ் எத்தகைய பாக்கியங்களை தந்திருக்கிறானோ அதை அனுபவித்ததற்கு பிறகு அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வையும் தந்து நன்றியை வெளிப்படுத்துகின்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்று நாம் ஆஷுராவுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். பெரும்பாலான உம்மத்தில் பெரும்பாலான தோழர்கள் இந்த நோன்பை நோற்றிருப்பார்கள். இந்த நோன்பு என்பது ரொம்ப ஒரு பரக்கத்தான ரமலானுக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியமான ஒரு நோன்பாகும். இது காலங்காலமாக நம் முன்னோர்களால், பெற்றோர்களால், நம் குடும்பத்தின் தலைவர்களால் சொல்லப்பட்டு வந்ததால் இதை பற்றி நாம் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு நாள் நோன்புக்கு அல்லாஹ் தருகின்ற கூலியை சென்ற வாரமே நாம் ஞாபகப்படுத்தி இருந்தோம். வசியாமு யௌமி ஆஷூரா, ஆஷுராவுடைய ஒரு நாள் நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லுகின்ற போது நமக்கு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வையும் காட்டி தந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்ற போது அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர சனத்தல்லதி கபலா என்று சொன்னார்கள். இதற்கு முன்னால் நாம் செய்த ஒரு ஆண்டினுடைய சிறு பாவங்களுக்கு இது பரிகாரமாக ஆகும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்வது முந்தைய ஆண்டில் நாம் செய்த ஒரு ஆண்டினுடைய சிறு பாவங்களுக்கு இந்த ஒத்த நோன்பு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக மாற இருக்கிறது. அதை நோக்கிற வாக்கியத்தை அல்லாஹ் தந்ததற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்லிக் கொள்வோம். அன்பானவர்களே, பல நபிமார்கள் பாதுகாக்கப்பட்ட, பல நபிமார்களுக்கு வெற்றி கிடைத்த, பல கைவர்கள் அழித்தொழிக்கப்பட்ட ஒரு நாளும் கூட இந்த நாள் தான். இந்த நாளில் நம்மளுடைய பாவ மன்னிப்பு பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் நம் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். நாம் நோன்பு திறக்க இருக்கக்கூடிய நேரம் நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. நாம் இதற்கு பிறகு அசரு, மகரிபு என்று தொடர்ந்து வரக்கூடிய இந்த பொழுதுகளில் அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இந்த நாளில் பாவ மன்னிப்பை தேடுவது ஒரு முக்கியமான நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்மளுடைய முன்னோர்களும் அறிஞர் பெருமக்களும் சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் ஒருவருடைய பாவ மன்னிப்பின் வழியாக அவர் எவ்வளவு பெரிய உயர்வையும் அடைந்துவிட முடியும். பாவ மன்னிப்பு தான் இந்த மோமின்களுடைய பிரதானமான நோக்கமே அதுதான். இது கிடைத்துவிட்டால் எதையும் அடைந்து விட முடியும்.
அதனால் இந்த பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் சரி, அதற்கு பிறகக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையும் சரி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை தந்தவர்கள் புரிவானாக. அன்பானவர்களே, இன்றைய வார ஜும்மாவிலே அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுடைய குடும்பத்தார்களை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் சொல்லிக் கொள்ளலாம் என்று விரும்புகிறோம். ரசூலுடைய குடும்பத்தினர்களுக்கு அஹ்லே பைத் என்று சொல்லுவார்கள். எல்லா குடும்பத்தை போலவே ரசூலுடைய குடும்பத்தை மதிப்பால் உயர்வால் பார்த்துவிடக் கூடாது. நம்மளை போல அவர்கள் இந்த உலகத்தில் வாழலாம், பிறந்திருக்கலாம், இபாதத்துகள் செய்யலாம். அல்லாஹ் ஒருவரை காட்டிலும் ஒருவரை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருப்பான் அல்லவா? அதை கண்டு நாம் அவர்களோடு சேர்ந்து அந்த உயர்வை பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர இதெல்லாம் என்ன என்று நினைத்து அல்லாஹ் சொல்வதை போல பிறருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்களை மாண்புகளை நினைத்து பொறாமைப்படுகிறார்களா என்று அல்லாஹ் கேட்பதை போல நாம் ஆளாகிவிடக் கூடாது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவில் இந்த ரசூலுடைய குடும்பத்தினர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷாஃபி மذஹபை சார்ந்த அந்த மذஹபின் நிறுவனர் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற ஒரு அழகான செய்தி என்னென்றா, ரசூலுடைய குடும்பத்தினர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறான் என்று சொன்னால், நாயகமே, நாயகத்தின் குடும்பத்தார்களே, உங்களுடைய பெயரை சொல்லாமல் தொழுகை முழுமை அடையாது என்று சொல்லுவார்கள். நாம் தொழுகின்ற போது, அத்தையாத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற போது தரூதை இப்ராஹிம் என்று ஓதுகிறோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று இது போன்ற அமைப்பில் ஓதுகிறோமே, இது பெருமானாருடைய குடும்பத்தினரை அதுக்குள் சேர்த்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வே முஹம்மது நபிக்கும் முஹம்மது நபியினுடைய குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிவாயாக. இதுதான் இதனுடைய பொருளாகும். தொழுகையில் உட்கார்ந்து தொழுகையில் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியதுதான், அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியதுதான் தொழுகை என்பது. அந்த தொழுகையில் யாருக்காக நாம் துஆ செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய இந்த வணக்கத்தில் அல்லாஹ் எந்த வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் என்றால், முஹம்மது நபிக்கும் முஹம்மது நபியின் குடும்பத்தாருக்கும் அருள் செய்வாயாக என்று துஆ கேளுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார். அதை நபி நாயகம் அவர்கள் நமக்கு வழிமுறைப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் அவர்களுடைய மாண்புகளை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு துஆ, இந்த ஒரு நிகழ்வு போதும் என்றார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு. அன்பானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் செய்த பிரச்சாரங்கள் எத்தனை, உழைப்புகள் எத்தனை, அல்லாஹ்வை அவர்கள் இந்த உலகத்தில் நிறுத்துவதற்காக, கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த தௌஹீதை பட்ட பாடுகள் எத்தனை. இதற்கெல்லாம் அவர்கள் எந்த கூலியையும் கேட்டதில்லை. யாரிடத்திலும் அவர்கள் எந்த கூலியையும் அவர்கள் தேடியதில்லை. அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனின் வழியாக முஹம்மது நபியிடம் சொல்லுகிறார், நபி அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், நான் எந்த கூலியையும் உங்களிடத்திலிருந்து நான் கேட்க மாட்டேன். ஆனால் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் உறவுகளை நீங்கள் நேசிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது குர்ஆனிலே வரக்கூடிய வசனம். குர்ஆனிலே இதுபோன்ற இன்னொரு வசனத்தை சொல்லுகின்ற போது அல்லாஹ் அஹ்லே பைத்தான உங்களை மாசுவிலிருந்து சுத்தப்படுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்துவதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் இன்னொரு சொல்லுகிறான். இதுவெல்லாம் அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுடைய குடும்பத்தார்கள் உயர்வை காட்டக்கூடிய வசனங்கள். இதை முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது, ஒரு தடவை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயாரிடத்தில் சொல்லுகிறார்கள், தாய் அவர்களே, நான் முஹம்மது நபியிடம் செல்ல வேண்டும், உங்களுக்காக எனக்காக பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி ரசூலுல்லாஹிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய தாயார் போயிட்டு வாங்க என்று சொல்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு வருகிறார்கள். மக்ரிபுடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபை தொழ வைத்தார்கள். பின்னால் என்று நான் தொழுதேன். பின்னால் அதற்கு பிறகு சில சுன்னத் ரக்காத்துகளை தொழுதார்கள். நான் உட்கார்ந்திருந்தேன். ரசூலிடத்தில் பேச வேண்டும் என்று காத்திருந்தேன். இஷா நேரம் வந்தது. இஷாவையும் தொழ வைத்தார்கள். தொழுவு முடித்துவிட்டு ரசூலிடத்தில் பேசலாம் என்று கிட்ட போகும்போது ரசூலுல்லாஹ் இருந்து வெளியே போனார்கள். ரசூலுல்லாஹ் நடந்து செல்கிறார்கள். அது ஒரு இருள் படர்ந்த ஒரு தெரு, அந்த ஒரு பகுதி.
நான் பின்னாலேயே சென்றேன். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், எனக்கும் பாவ மன்னிப்பு செய்ய சொல்லணும், எங்க உம்மாவுக்கும் பாவ மன்னிப்பு அல்லாட்ட செய்ய சொல்லணும். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சா நல்லா இருக்கும்ல, அதுக்காக பின்னாடி போறேன். ரசூலுல்லாஹ் முன்னால் நடந்து போக நான் பின்னால் நடந்து போறேன். ரசூலுல்லாஹ் முந்தியும் போக முடியாது, ரசூலுக்கு பக்கத்திலேயும் போகல. நான் போகின்ற போது என்னுடைய சப்தத்தினுடைய சப்தம், அந்த காலடியினுடைய சப்தம், நான் நடந்து போகக்கூடிய சப்தம் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்டுருச்சு. பக்கத்துல போகும்போது பின்னாடி ஒருத்தர் வர்றான்னு தெரியத்தானே செய்யும். அதுவும் நைட்டு நேரம், இப்ப மாதிரி ஒரு டிராபிக்கா அப்படிலாம் கிடையாது இல்ல. சத்தம் கேட்டோன்னு கேட்டாங்க, யாரதுன்னு கேட்டாங்க. யாரது மந்தா, யாரது என்று கேட்டாங்க. திரும்பிலாம் பார்க்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடந்து போகும்போது அப்படியே நின்று கொண்டு யாரது என்று கேட்டாங்க. பின்னாடி வர்றது யாரது என்று நான் ஹுதைஃபா தான் சொல்லலன்னு நினைக்கிற முன்னாடியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுதைஃபாவா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஹுதைஃபான்னு சொல்லவே இல்லை. நான் ஹுதைஃபான்னு சொல்றதுக்கு முன்னாடியே யாரதுன்னு கேட்ட ரசூலுல்லாஹ், பின்னாடி வர்றது ஹுதைஃபாவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நாயகமே சொன்னேன். கஃபரல்லாஹு லக்க வ லி உம்மிக்க என்று சொல்றாங்க. அல்லாஹ் உங்களையும் உங்கள் தாயாரையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நான் வந்ததே இதுக்குத்தான், நான் வந்ததே இதுக்குத்தான். எனக்கு எங்க அம்மாவுக்கும் மன்னிப்பு அல்லாஹ்ட்ட வாங்கிக்கிறணும், அது ரசூலுல்லாஹ் துஆ செய்யணும் உங்க வாயால அப்படின்னு தான் வந்தேன். வந்த கோரிக்கையெல்லாம் நான் சொல்லவே இல்லை. எதையும் அவங்கள்ட்ட சொல்ல முன்னாடி ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க, அல்லாஹ் உங்களையும் உங்க தாயாரையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. எனக்கு நிறைஞ்சு போச்சு மனசு, இதயமெல்லாம் அப்படியே இளையிருச்சு, இன்பமாக இருக்கு. கிடைச்சிருச்சு அல்லவா கேட்காமலேயே. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்கள், ஹுதைஃபா இங்க வாங்க கூப்பிட்டார்கள். கிட்ட வந்தவுடன் சொன்னார்கள், இப்போதுதான் ஒரு மலக்கு வந்தார். இந்த மலக்கு இதுவரை இந்த மண்ணை தரையிலே தரை உலகத்துக்கு வராதவர். அவர் வந்தவர் என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார். என்ன தெரியுங்களா? என்னுடைய மகள் ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமா தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் பெண்களுக்கு தலைவி என்றார். இதை யார் சொல்றார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த செய்தியை சொல்வதற்கு அல்லாஹ் இதுவரை இந்த உலகத்துக்கு அனுப்பாத ஒரு மலக்கை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த செய்தியை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சாஹிபு சிர், ரகசிய தோழர், வீக்காப்பாளர். அப்படிப்பட்ட அந்த தோழரிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்கொலை துண்டான மகனான ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய சிறப்பை அங்க ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பற்றி தெரியும். ஹசன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மேல் பகுதிக்கு ஒப்பாக இருப்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய கீழ் பகுதிக்கு ஒப்பாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹு பார்த்தா முகம், அவங்களுடைய மேலெல்லாம் பார்த்தா ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்தா அவங்க நடந்து வர்றது ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கும். அதனாலதான் ஹசன் ரலியல்லாஹு நடந்து வந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு நடந்து வந்தாலும் எந்த சஹாபியும் உட்கார்ந்து இருக்க விரும்ப மாட்டார். ஒரு தடவை ஹுசைன் ரலியல்லாஹு நடந்து வருகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு யார்? இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஈமானை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த உம்மத்தில் பெற்றவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு என்று சொன்னாலேயே, அந்த குடும்பத்தின் பெயரை கேட்டாலேயே நமக்கெல்லாம் அப்படியே மெய்சிலிர்த்து போகிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரன் அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு வருகிறார்கள், எழுந்து விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை. அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான் வழியில் அல்ல, எல்லாத்திலும் உயர்ந்தவர்கள். எழுந்து விட்டோனே ஹுசைன் ரலியல்லாஹுக்கு வருத்தமாக போச்சு. இவ்வளவு பெரிய சஹாபி நமக்காக எழுந்து நிற்கிறார்கள், எனக்காக எதற்காக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும்? நீங்கள் ரசூலுடைய தோழர் அல்லவா, சாஹிபுல் கார் அல்லவா, ரசூலுக்கு குகையிலே நின்று அரணுக்கு அரணாக கண்ணுக்கு கண்ணாக காத்தவர் அல்லவா, எனக்காக எதுக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், தோழரே, என் அருமை நாயகத்தினுடைய பேர பிள்ளையே, நீங்கள் நடந்துகிட்டு வருகின்ற போது என் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் நடந்து வர மாதிரியே இருக்கு. அப்படி என் தோழர் முஹம்மது நபி நடந்து வருகின்ற போது நான் எப்போதும் எழுந்திருந்து தான் வழக்கம். உங்களை பார்க்கின்ற போதும் எனக்கு அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருகிறார்கள், அதனால் எழுந்திருத்தேன் என்று சொன்னார்கள். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகளை தோழர்கள் நேசித்திருக்கிறார்கள் பாருங்க. இதுதான் சஹாபாக்கள் அந்த குடும்பத்தின் மீது வைத்திருந்த பாசமும் மரியாதையும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டார்கள். தோளிலே வைத்துக் கொண்டு எப்படி தாத்தாமார்கள் பேர பிள்ளைகளை தோளில் வைத்துக் கொண்டு அப்படி சந்தோஷப்படுத்துவார்களோ, அல்ல கழுத்தில் ஏற்றிக் கொண்டு அப்படி நடை வாக்கி நடந்து வருவார்களோ, அது போன்று ரசூலுல்லாஹ் நடந்து வருகிறார்கள். இதை பார்த்த ஒரு சஹாபி சொல்லுகிறார், அடடா என்ன அழகான காட்சி இது,
எத்தனை பேர் எத்தனை கார்களில் போயிருப்பார்கள், பென்ஸ் போன்ற பெரும் கார்களில் பவனி வருவார்கள். எத்தனையோ பைக்குகள், உயர்தர பைக்குகளிலே பவனி வருவார்கள். அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பெரிய மர்க்கபா? எத்தனையோ வாகனங்கள் இருக்கத்தானே செய்கிறது. அதெல்லாம் சிறந்த வாகனம் அல்ல. முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே ஒருவர் வாகனத்தில் வருகிறார். இதை விட உலகத்தில் இந்த காட்சி நடந்திருக்குமா? இதை விட ஒரு சிறந்த வாகனம் இருந்திருக்குமா என்று கண்கொள்ளா காட்சியாக அவர் கண்டு அந்த சஹாபி சொல்கிறார், நிஅமல் மர்கப் ரகிப்த யா குலாம். மேலே உட்கார்ந்து இருக்கிற ஹஸன் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறார், சிறுவர் அவரே, நீங்கள் வாகனத்தில் வருகின்ற அந்த வாகனம் எவ்வளவு சூப்பரானது என்று சொல்கிறார். எவ்வளவு அழகான வாகனத்தில் நீங்கள் வருகிறீர்கள், யாருக்கு இந்த குடுப்பினை கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் மேல உட்கார்ந்து வருகின்ற இந்த குடுப்பினை யாருக்கு கிடைக்கும் உலகத்தில் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உணர்ந்து கொண்டு அந்த தோழருக்கு சொன்னார்கள், தோழர் அவர்களே, வாகனம் மட்டும் சூப்பர் அல்ல, நிஅமல் ராகிபு ஹுவ. வாகனத்தில் வண்டி ஓட்டுற வாகனியும் சிறந்தவர், ஓட்டி வருகிறாரே அந்த டிரைவரும் சிறந்தவர் தான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உரையாடலை அங்கிருந்து தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே மெய்சிலிர்த்து போய், ஆகா, இது போன்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காதா என்று கொஞ்சம் மனதுக்குள் வருத்தப்படுகிறார்கள். வீட்டிலே போனால் பேர குழந்தைகள் நிறைய இருக்கிறது, அவங்க வீட்டு குழந்தைகள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த டிரைவரும் சிறந்த டிரைவர் சொல்லிட்டாங்க, இந்த வாகனிப்பவரும் சிறந்தவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிள்ளைய தோல்ல தூக்கி வச்சுக்கிறாங்க. அதே ஹஸன் ரலியல்லாஹு தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு இதே போல நடந்து வருகிறார்கள். தோழர்கள் எடுத்து சொல்லுவார்கள், கொஞ்ச நாள் முன்னாடி என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படிதான் நடந்து வந்தார்கள், அதனால் இந்த பிள்ளையை நானும் தூக்கி நடந்து வருகிறேன் என்று சொன்னார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களை தோழர்கள் நேசித்த விதம் அப்படி. ஹஸன் ரலியல்லாஹு பார்த்தாலும் சரி, ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்தாலும் சரி, தோழர்கள் அப்படி அவர்களை இறங்கி முத்தமிட்டு ஆற தழுவிக் கொள்வார்கள். ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் குத்பா ஓதிக் கொண்டிருக்கின்ற போது ஹஸனே ஹுசைனும் யாரோ இருவர் ஒருவர் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற போது 1.5 வயசு தான் வித்தியாசம், 2 பேருக்கு மத்தியில். அடுத்தடுத்த வருஷ பிள்ளைங்க தான் அவங்கெல்லாம், சின்ன வயசு தான், 1.5 வயசு பிள்ளை தான், அடுத்தடுத்த வருஷ பிள்ளைன்னு சொல்லுவோமா இல்லையா? அவர்கள் நடந்து வருகின்ற போது, உள்ளுக்குள் வரும்போது நடந்து வருவதும் விழுவதும், நடந்து வருவதும் விழுவதுமாக வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிக் கொண்டிருப்பார்கள். இப்படி வர்ற காட்சியை பார்த்து ரசூலுல்லாஹ் குத்பாவை நிறுத்திவிட்டு இறங்கி போய் பிள்ளையை தூக்கி வந்தார்கள். வந்து பக்கத்தில் வைத்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னது எவ்வளவு உண்மையாகிவிட்டது பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள்களும் குழந்தைகளும் உங்களுக்கு குழப்பங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அது உண்மையாகிவிட்டது பார்த்தீர்களா? அல்லாஹ்வோடு நான் உரையாற்றிக் கொண்டு அல்லாஹ்வுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது அந்த குழந்தைகளை பார்த்தவுடன் என்னால் இருக்க முடியவில்லை. அது விழுந்து விழுந்து எழுந்து வருகின்ற போது இங்கிருந்து எனக்கு உரை நிகழ்த்த முடியவில்லை. அல்லாஹ் எப்படி ஒரு பிரியத்தை இந்த குழந்தைகளோடு சேர்த்து வைத்திருக்கிறார், அதுவும் ஒரு வகையில் குழப்பம்தான் என்று சொன்னார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைகள் மீது மாறி மாறி அன்பை காட்டுகின்ற போது சொல்லுவார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்தில், ஹுசைனை ஏன் அழ வைக்கிறாய்? ஃபாத்திமா, ஹுசைன் அழுதால் என்னால் தாங்க முடியாது என்று உனக்கு தெரியாதா? ஹுசைன் அழுது விட்டால் அதனால் என்னால் தாங்க முடியாது என்று உனக்கு தெரியாது, ஏன் ஹுசைன் அழுகிறார்? ஹுசைனை அழ வைக்காதே என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அந்த பிள்ளைகளின் மீதும் அந்த குடும்பத்தின் மீது ரசூலுல்லாஹ் காட்டிய பாசத்தை சஹாபாக்கள் கண்டு அதை விட ஒருபடி மேலே பாசம் காட்டினார்கள். வணக்கத்தில் குறைவில்லை, தர்மத்தில் குறைவில்லை, குர்ஆன் ஓதுவதில் குறையில்லை, இந்த மார்க்கத்தை கொண்டு போய் உலகெங்கிலும் கொண்டு போய் செலுத்துவதில் குறையில்லை. அத்தகைய சஹாபாக்கள் தான் அந்த குடும்பத்தின் மீது நேசமும் வேண்டும் என்று விரும்பினார். அந்த நேசத்தின் அடிப்படையில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்க முடியும் என்று நினைத்தார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியும் மின்னி வ அன மின்ஹு, அலி என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். அலியை நேசிப்பவர் என்னை நேசிக்கிறார், என்னை நேசித்தவர் அலியை நேசிக்கிறார். அலியும் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றார்கள் இந்த அலி ரலியல்லாஹ், அந்த ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாப்பா. இப்படியாக அந்த குடும்பத்தின் மீது ரசூலுல்லாஹ் பாசத்தை காட்டிய போது சஹாபாக்கள் அதிலும் ஒரு மடங்கு மேலே பாசத்தை காட்டினார்கள். ஒரு நிகழ்வை சொல்கிறேன் பாருங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, பிரமாண்டமான சுத்தமான நீதியான ஆட்சிக்கு பெயர் பெற்றவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய அரசியலை பேசுவதா, ஆன்மீகத்தை பேசுவதா, நீதத்தை பேசுவதா, எவ்வளவு அருமையானது. ஆனால் அவர்கள் எப்படி பட்ஜெட் போடுவாங்க தெரியுமா? இன்னைக்கெல்லாம் பட்ஜெட் எப்படி போடுகிறார்கள்? ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய பட்ஜெட் எப்படி இருக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் அடிப்படையில் தான் பட்ஜெட் போடுவார். ரசூலுல்லாஹ் எப்படி மஹப்பத் கொண்டார்களோ அந்த அடிப்படையில் தான் பட்ஜெட்.
ஒரு தடவை தன்னுடைய மகனுக்கு மாத ஊதியமாக 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள் வேலை செய்ததற்காக. உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 3500 கொடுக்கிறார்கள். அப்போது தன்னுடைய மகன், யாரு, ஜனாதிபதியுடைய மகன், இளவரசர் என்று வைத்துக் கொள்ளலாம், இவ்வளவு முறையில் கேட்கிறார்கள். வாப்பா, ஜனாதிபதியிடம் கேட்கிறார்கள், வாப்பா எனக்கு 3000 கொடுக்கிறீர்கள், ஆனால் உசாமாவுக்கு 3500 கொடுக்கிறீர்கள், என்ன காரணம்? என்னை விட அவர் பலசாலியா? இல்லை. என்னை விட முகமது ரசூலுல்லாஹ்வுடன் அவர் போர்க்களத்தில் அதிகமாக பங்கெடுத்திருக்கிறாரா? இல்லை. அப்படியானால் என்னை விட ஏன் 500 கூட கொடுக்கிறீங்க? எதில் நான் குறைந்து விட்டேன் என்று சொன்னபோது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மகனுக்கு மட்டுமல்ல இந்த உம்மத்துக்கே ஒரு அழகான பாடத்தை சொல்லிக் கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்றாங்க, வாப்பா உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னுடைய வாப்பா யாரு? நான் தானே. உன்னுடைய வாப்பா நான் தானே. என் மேலே முகமது ரசூலுல்லாஹ் காட்டிய அன்பை விட இந்த உசாமாவுடைய வாப்பாவான ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ரசூலுல்லாஹ் காட்டிய அன்பு அதிகம். இந்த ஸெய்த் என்பதுதான் குர்ஆன்ல வருகிறது. குர்ஆன்ல ஒரு சஹாபி பேர் மட்டும் தான் குர்ஆன்ல தெளிவாக வரும். ஃபலம்மா கலா ஸெய்தும் மின்ஹா. கலா ஸெய்த் ரலியல்லாஹுடைய பேர் தான் மிக தெளிவாக குர்ஆன்ல வரும். இந்த ஸெய்த் ரலியல்லாஹுடைய மகன் தான் உசாமா ரலியல்லாஹு தஆலா. ஏன் மேல ரசூலுல்லாஹ் வைத்திருந்த அன்பை விட உசாமாவினுடைய வாப்பாவின் மீது தான் ரசூலுல்லாஹ் அன்பு அதிகமாக வைத்திருந்தார். சரி விடு, ஓ மேல ரசூலுல்லாஹ் காட்டிய அன்பை விட இந்த உசாமாவின் மீது தான் ரசூலுல்லாஹ் அன்பு அதிகமாக வைத்திருந்தார். பாப்பாங்கிற அடிப்படையிலும் அவருடைய வாப்பா மேல தான் ரசூலுல்லாஹ் அன்பு வைத்திருந்தார்கள். வளர்ப்பு பிள்ளை உசாமா ரலியல்லாஹுடைய வாப்பா யாரு? முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு பிள்ளை, புள்ள மாதிரியே வளர்த்தார். அதனால அவ்வளவு பாசம். இது வளர்ப்பு பிள்ளையினுடைய பிள்ளை, பேர பிள்ளை மாதிரி. அதனால் ரசூலுல்லாஹ் யார் மீது அன்பு வைத்தார்களோ அந்த அன்புக்கு தான் என்னிடத்தில் முக்கியமே தவிர உமர் யார் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பது முக்கியமல்ல. உமர் மேல் அன்பு வைத்திருக்கிறார். உமரை அன்பு வைத்திருக்கக்கூடியவர்களை விட ரசூல் யார் மீது அன்பு வைத்தார்களோ அவருக்கு தான் என்னுடைய கவர்மெண்ட்ல முன்னுரிமை தரப்படும் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. யோசித்து பாருங்கள், பின்னால் ரசூலுடைய காலத்துக்கு பிறகு கூட அந்த குடும்பத்தினர்கள் எப்படி மதித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு உமர் இல்லம் கொடுத்த மானியம் பாருங்க, அசந்து போய் விடுவீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வம்சவழிகளுக்கு உமர் இல்லம் கொடுத்த உதவித்தொகையை பார்த்தா நாம் பிரமித்து விடுவோம். அது தனிப்பட்டியலே இருக்கிறது. ஒரு நிகழ்வை சொல்லி நாம் நிறைவுக்கு வந்து விடலாம். அன்பானவர்களே, பிந்திய காலத்தில் கூட அந்த குடும்பத்தினர் எவ்வளவு நேசித்திருக்கிறார் பாருங்கள். இப்படி நேசிப்பதால் அவர்கள் தொழுகல, நோன்பு வைக்கல, ஜகாத் கொடுக்கல, எதுவும் செய்யலன்னு சொல்லக்கூடாது. இந்த தீனையே நிலைநிறுத்தியவர்கள் தான் இந்த அன்பை வெளிப்படுத்தினார். பனு உமையா என்று சொல்லக்கூடிய ஆட்சி காலம் முகமது ரசூலுல்லாஹ் காலத்திற்கு பிறகு 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த கலீஃபாவுடைய ஆட்சிக்கு குலஃபாய் ராஷிதீன் ஆட்சி என்று சொல்லுவோம். யாராரு? அபூபக்கர் இல்ல, உமர் இல்ல, உஸ்மான் இல்ல, அலி இல்ல, 4 பேர் ஆட்சி செய்தார்கள். இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? குலஃபாக்களுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் இஸ்லாமிய கவர்மெண்ட் உமையாக்களுடைய ஆட்சி என்று பெயர் வைக்கிறது. அந்த ஆட்சிக்கு பேரு பனு உமையாக்களுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் தான் பனு அப்பாஸ் வந்தது. சரி, பனு உமையாவுடைய மன்னர்களில் ஒருவர் தான் அப்துல் மலிக். இந்த அப்துல் மலிக் இப்னு ஹிஷாம் இவருடைய பெயர், சன் ஆஃப் ஹிஷாம். இவர் ஹஜ்ஜுக்காக வருகிறார். ஹஜ்ஜுக்காக வந்த போது ஹஜ்ஜிலே ரொம்ப கூட்டம், இதோடு அதிகமா இருக்கு. அவர் தவாஃப செய்து விட்டார். ஆனால் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்ற ஆசை, முடியவில்லை. இன்னைக்கும் சரி, முட்டி போது எத்தனை பேர் வெளியே வந்தாங்கன்னா தெரியும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட முடியவில்லை. ஆனால் அரசர், நாட்டின் அரசர், அவரால் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட முடியவில்லை. எல்லாரும் ஏழாம் தெரிய கொடுத்துட்டா யாரை தெரிய போகும். உள்ள போனவர் ஒரு வழியில உயிர் தப்பித்தால் போதும் என்று வெளியே வந்து விட்டார். வந்து ஒரு ஓரத்திலே உட்கார வைத்து விட்டார்கள் அரசரை. அரசர் கூட ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடவில்லை என்று வருத்தம். கொஞ்ச நேரத்தில் ஒருவர் ஃபக்கீருடைய கோலத்திலே, ஒரு எளியோருடைய கோலத்திலே ஒருவர் காட்சி தருகிறார். அவர் வெளியிலிருந்து உள்ளே நுழைகின்ற போதே மக்கள் தானாகவே வழிவிடுகிறார்கள். தானாகவே வழிவிடுகிறார்கள். நேரா வந்தால் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டார். முத்தமிட்டு திரும்பி சென்று விட்டார். அவர் ஒன்றும் அரசரெல்லாம் அல்ல. ஆனால் அரசர் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லோரும் வழிவிட்டார்கள். நேரா போனால் கல்லை முத்தமிட்டு விட்டு வந்து விட்டார். யாருக்காச்சும் உலகத்தில் கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குமா? பக்கத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், அரசரே, நீங்கள் தான் நாடை ஆளுகின்ற நாடாளும் அரசர்,
உங்களுக்கு கிடைக்காத மரியாதை இவருக்கு கிடைக்கிறது, இவர் யார் என்று தெரியுமா என்று அரசரிடம் கேட்க, அரசருக்கு நல்லாவே தெரியும் இது முகமது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து பிள்ளை என்று. ஆனால் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அதில் ஒரு கௌரவ குறைச்சல், எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். வந்தது யார் தெரியுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகளில் ஒருவரான ஹுசைன் இப்னு அலி. ஹுசைன் அலி அப்படின்னா நம்ம ஜெயினுல் ஆபிதீன்லாம் பேர் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம உம்மத்தில் ஜெயினுல் ஆபிதீன் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த பெருமகனாருடைய பேரை தான் முன்னோர்கள் வைத்தார்கள். ஜெயினுல் ஆபிதீன் என்பது அவர் பேர் அல்ல, அப்படி ஒரு வணக்கசாலி அவர்கள். ஒரு நாளைக்கு 1000 ரக்காத்தை தொழக்கூடிய வணக்கம் உள்ளவர்கள். மக்கள் கொடுத்த பேர் ஜெயினுல் ஆபிதீன். அதை இன்னைக்கு எல்லாம் பேராக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தோழர் வந்த போதுதான் மக்கள் வழிவிட்டார்கள், அஜ்ரல் சதை முட்டமிட்டார். இந்த அரசன் எனக்கு தெரியாது என்று சொன்னவுடன் பக்கத்தில் இருந்த ஃபரஸ்தக்கை என்ற ஒரு கவிஞர் இருந்தார். அந்த காலத்தில் மக்காவிலே அதிகமான கவிஞர்கள் இருப்பார்கள். மிக புகழ்பெற்ற ஃபரஸ்தக்கை என்ற கவிஞர் சொன்னாராம், தெரியாதவல்ல தெரியாது, இவரை யார் என்று தெரியாதோ, இவர்கள் யார் தெரியுமா? ஹுப்புஹும் தீனுன் வ புகுலுஹும் குஃப்ருன். இவர்களை நேசிப்பதுதான் மார்க்கமே. இந்த குடும்பத்தினர்களை யார் விரோதம் கொள்கிறார்களோ அதுதான் குஃப்ரு என்று படிக்கிறார். பாடல் படிக்கிறார், நீண்ட பாடல் படிக்கிறார். ஃபாத்திமாவின் வழிவந்த வம்சத்தினர் இவருடைய தாத்தாவில் தான் நபிமார்களே முடிகிறார்கள் என்ற ஒரு பெரும் பாடலை படிக்கிறார். அந்த தைரியமா அரசனுக்கு முன்னால் படித்த போது அல்லாமா ஜெயினுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி பிடித்து போக அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். அரசருக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறார்கள், நான் அன்பளிப்புக்காக படிக்கவில்லை, அண்ணல் முகமது ரசூலுல்லாஹ்வின் அன்புக்காக படித்தேன் என்று சொன்னார். என்று திருப்பி அனுப்பி வைத்து விட்டார் அன்பளிப்பை. அந்த ஜெயினுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நாங்கள் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப வாங்க மாட்டோம், அதுதான் எங்களுடைய பாரம்பரியம் என்று திரும்பவும் அனுப்பி வைத்தார்கள். இப்படியாக காலங்காலமாக முகமது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் மீது இந்த உம்மத்தை அவ்வளவு ஒரு மாண்போடும் மரியாதையோடும் அவர்கள் நேசித்து இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாடம். நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும், நம்மளுடைய இபாதத்தோடு எதை நாம் பிடித்து இழுத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அத்தகைய உயர்ந்த நேசத்தையும் அவர்கள் மீது அன்பையும் அல்லாஹ் செலுத்தக்கூடிய நிலைகளை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் பின்னால் வருகின்ற தலைமுறைக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அவர்களோடு சுவனத்தில் இருக்கிறார்கள். வாக்கியங்கள்